என்னோட டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் பிளான்ஸோட தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஒன்று அதுக்கு நான் ஏதாவது தண்ணி விட்டுட்ருப்பேன், இல்லைன்னா அதிலருந்து வர ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் ஏதோ ஒன்று நான் பறிச்சிட்ருப்பேன். ஸோ ஆக மொத்தம் என் டே இவங்களோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பூஜைக்கான பூவெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்னடா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எதுக்காகனா இவங்களுக்காக தாங்க. இவங்களுக்கு நான் மொத்தமாக ஃபீட் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அது காலி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரீஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா கிரைன்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இவனுங்க எண்ணெயவே தள்ளி விட்டு இவனுங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கானுங்க. சரி நானும் கொஞ்சம் சாப்பிட்டோன்னு விட்டுட்டாங்க. இவங்களுக்குன்னு தனியாக நாங்கள் வச்சாலுமே இப்படி ஃபீட் ரெடி பண்ணும்போது வந்துட்டானுங்க அப்படின்னா இவனுங்க சாப்பிட்டு போகிற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி நிறையா மகிழ மரம்லாம் இருக்குங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா அதில் பூ வர ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த டைம் பார்த்து நம்ம அதை பறித்து வச்சிட்டோம்னா நம்ம நலங்கு மாவு அதெல்லாம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கலெக்ட் பண்ணி இதை நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம நலங்கு மாவு இல்லைன்னா ஃபேஸ் பேக்குக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன் ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்காவோ இல்லை நம்ம ஷிவுக்கு அரைச்சி யூஸ் பண்ணுறோன்னா அதில் கூட போட்டோம்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்படி தான் என்னோடய டே போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுப்பேங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.